Taste the Daily. திருச்சியில் உரிய அங்கீகாரம் இன்றி நாக்கை பிளவு செய்து டாட்டூ போட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். திருச்சி மேல சிந்தாமணி பகுதியில் டாட்டூ கடை வைத்துள்ள ஹரிஹரன் என்பவர் மும்பை சென்று தனது நாக்கை பிளந்து ஆபரேஷன் செய்து டாட்டூ குத்தியுள்ளார். இந்நிலையில் உரிய பயிற்சி இல்லாமல் தனது நண்பரான ஜெயராமன் என்பவருக்கு டாட்டூ கடையிலேயே நாக்கை பிளந்து ஆபரேஷன் செய்து டாட்டூ குத்தியுள்ளார். மேலும் இதை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவாக பதிவிட்டுள்ளார். இதனையடுத்து மருத்துவ கட்டுப்பாட்டை மீறி அறுவை சிகிச்சை செய்த டாட்டூ கடைக்கு சீல் வைத்து இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். விதிகளுக்கு புறம்பாக கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை வெளியிட்ட யூடியூபரை அப்போதே திறனற்ற ஸ்டாலின் அரசு கைது செய்து உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோல் விதிமீறல்களில் ஈடுபட துணிச்சல் வந்திருக்காது என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கேரள மாநில சுற்றுலா பேருந்தை உள்ளூர் பகுதி வேன் ஓட்டுநர்கள் சிறைபிடித்து போராட்டம் மேற்கொண்டனர். நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வாடகை வேன்களை ஆதாரமாக கொண்டு 1500 பேர் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே 70க்கும் மேற்பட்ட கேரள எண் கொண்ட வேன் மற்றும் டூரிஸ்ட் வாகனங்கள் பர்மிட் இல்லாமல் பயணிகளை ஏற்றி செல்வதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக நாகர்கோவில் வாகன ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் வடசேரி கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் முன்பு விரைந்து வந்த கேரள எண் கொண்ட டூரிஸ்ட் பேருந்தை உள்ளூர் வாடகை ஓட்டுநர்கள் சிறைபிடித்ததோடு அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து போராட்டம் மேற்கொண்டனர். மாவட்டத்துல இதுக்கு பஸ்ஸுக்கு பெர்மிட்டே கிடையாது. பெர்மிட்டே இல்லாத போறவும் இங்க 70 பஸ் இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல மாத்திரம் வெளி மாநிலத்து பஸ் மாத்திரம் ஓடிட்டு இருக்கு. அதனால நாங்க தொழில் இல்லாம இன்னைக்கு சபரிமலை சீசன் எல்லாரும் தொழில் பண்ணக்கூடிய நேரத்துல தொழிலே இல்லாம நாங்க இன்னைக்கு வீதியில வந்து நிற்கும். காலையில 4 மணில இருந்து இவ்வளவு நேரம் நிற்கும்.